Hi குட்டீஸ், this is non-living things. ஓகேங்களா? உயிர் அற்ற பொருட்கள். இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? உயிர் அற்ற பொருட்கள் எப்படி எல்லாம் இருப்பாங்க? நம்மள மாதிரி சாப்பிடுவாங்களா, மூச்சு விடுவாங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்களா, இதெல்லாமே பார்க்கலாமா இப்போ? ஓகே. See, non-living things. This is the characters for non-living things. We have to read one by one. Okay. Do not eat. This is the first character. Okay. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. Do not grow. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வளர மாட்டாங்க. Okay. Do not breathe. என்ன பண்ண மாட்டாங்க? மூச்சு விட மாட்டாங்க. Do not have young ones. அவங்களுக்கு குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்காது. Okay. Do not feel. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. அவங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ்க்கு கோவம் வருமா இல்ல சந்தோஷம் வருமா அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல. Do not move. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்க. ஓகேவா குட்டீஸ்? இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அவங்க நான் லிவிங் திங்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் we have to see the pictures. புக்ஸ். உங்ககிட்ட நிறைய புக் இருக்கும் இல்லையா? அந்த புக் சாப்பிடுறாங்களா டெய்லியும்? இல்ல. ஒரு புக் வாங்கிட்டு வந்தா இன்னொரு புக் குட்டி போடுறாங்களா? இல்ல. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து அவங்களே போயிடுறாங்களா? இல்ல. மூச்சு விடுறாங்களா நம்மள மாதிரி? இல்ல. அதுக்கப்புறம் வேற என்னதான் பண்றாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வருதா? நம்ம ஏதாவது கோவமா திட்டினா உட்காந்து அழுகுறாங்களா? இல்ல. இல்ல நம்ம ரொம்ப சந்தோஷமா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்க ஹாப்பியா சிரிக்கிறாங்களா? இல்ல. அப்போ இவங்க எல்லாம் யாரு? நான் லிவிங் திங்ஸ். ஓகே. See this பென்சில். உங்க பென்சில் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்கா? அப்பா எழுதி எழுதி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? இல்ல இல்ல. ஓகே. ஒரு பென்சில் வாங்கினா இன்னொரு பென்சில் குட்டி போடுதா? அதுவும் இல்ல. சேம் ஆஸ் இட் இஸ் பேக். பேக் என்னைக்காவது பசிக்குது எனக்கு கொஞ்சம் சாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா? இல்ல. அவங்க சாப்பிடுறாங்களா? இல்ல. ஓகே. தென் see this note, eraser, sharpener. This is all non-living things. This is all non-living things because they are not eating, they are not growing, they are not breathing, they don't have young ones, they don't move, they don't have feelings. Okay cuties, are you understand this? Okay cuties, next exercise. Look at the pictures. Use the first letters to get the words cat and dog. Okay cuties, கீழ வந்து கொஞ்சம் pictures கொடுத்திருக்காங்க, words கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து the word cat or dog எடுத்து எழுத சொல்றாங்க first letters யூஸ் பண்ணி. ஓகேங்களா? just we should have to see one more things also. car நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? next aeroplane, table, next பாத்தீங்கன்னா டால், ஆயில், கேட். இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? நான் லிவிங் திங்ஸ். இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாப்பாடு வேணுமா இல்ல வளருவாங்களா இல்ல மூச்சு விடுவாங்களா அப்படி எல்லாம் பார்த்தோம்னா எந்த கேரக்டர்ஸுமே இல்ல. சோ தீஸ் ஆல் நான் லிவிங் திங்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்? நாம எடுத்து எழுத போறோம். ஓகேவா? see this is cat. We know very well. This is dog. This is also we know very well. But we should write the spelling of this cat and dog. And we should have to take from the pictures first letter. Okay. This is car. First letter is C. So we should have to write C. Okay. Then aeroplane. The first letter is A. We should have to take A. Okay. Then table. First letter is T. We have to take this letter T. Now we get the spelling of cat. C-A-T. Cat. Superb cuties. Next we find out the spelling of dog. Okay. Doll. First letter is D. So we have to write D. Second one oil. The first letter is O. So we have to write O. Third one, gate. First letter is G. So we have to write G. Okay. D-O-G. We got a spelling of dog. Okay. Look at the picture. Okay. Can you see a mountain, a river, a pond and a lake? Okay. They are asking one question to us. Listen cuties, you have to see the picture and you have to observe where is the mountain, where is the river, where is your pond, where is your lake. Okay, just I am telling you,
This is a mountain. This is a river. This is a pond. This is a lake. Okay, குட்டீஸ், are you understand this? Pond means ஒரு குட்டி குளம். லேக்னா கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஏரி. ஓகேங்களா? மவுண்டைன்ங்கிறது மலைகள், ரிவர்ங்கிறது ஆறு. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஓகே. மவுண்டைன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில். மவுண்டைன்ஸ் மலைகள் எல்லாமே நம்மளுக்கு எதால ஆயிருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராக்ஸ் பெரிய பெரிய பாறைகளாலும் மண்ணாலையும் ஆயிருக்கும். ஓகேவா? The river, pond and lake are full of water. ஓகே. ஆறு, குளம், ஏரி இது எல்லாமே எதால இருக்கும்? தண்ணி ஃபுல்லா இருக்கும். ஓகே. Soil and water help plants to grow. இதுல இருக்கக்கூடிய தண்ணியும் மண்ணும் செடிகள் வளர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகே. We get our food from plants. அதே மாதிரி நமக்கு சாப்பிடக்கூடிய நம்மளோட உணவு எங்க இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ்ல இருந்து, செடிகள்ல இருந்து கிடைக்குது. We breathe air. நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து வேணும். Air, water and soil are non-living things. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த முக்கியமான காற்று, தண்ணி, மண் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ். கேன் வி லிவ் வித்தவுட் தேம்? நம்மளால இது இல்லாம வாழ முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேவா? நம்மள கொஸ்டின் கேக்குறாங்க, கேன் வி லிவ் வித்தவுட் தேம்? காத்து இல்லைன்னா நம்மளால சுவாசிக்க முடியாது, அப்ப நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணி இல்லாம குடிக்காம நம்மளால உயிர் வாழ முடியுமானா முடியாது. மண் இல்லாம செடிகள் வளருமா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வளருமா, பயிராகுமான்னு கேட்டா இல்ல. அப்படின்னா நம்ம வாழணும் அப்படின்னா இந்த மூணு முக்கியமான நான் லிவிங் திங்ஸ் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஓகேவா குட்டீஸ்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? யூ ஹாவ் டு லேர்ன் நியூ வெக்காபுலரி த்ரூ திஸ் பிக்சர். ஓகே. AIR air, WATER water, SOIL soil, RIVER river, MOUNTAIN mountain, POND pond, LAKE lake, SEAC. Okay குட்டீஸ், அப்சர்வ் த பிக்சர் ஆஃப் லைஃப் இன் வாட்டர். சோ இந்த பிக்சர்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? தண்ணியில இருக்கக்கூடிய உயிரினங்களை கொடுத்திருக்காங்க. ஓகே. திஸ் இஸ் த சீ. இதுதான் நமக்கு கடல். ஓகேங்களா? தேர் ஆர் சோ மெனி லிவிங் திங்ஸ் இன் இட். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய உயிருள்ள பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ டெஃபினட்டா நீங்க இந்த ஸ்டார் ஃபிஷ், வேர்ல் இதெல்லாமே பார்த்திருப்பீங்க. அண்ட் ஈவன் பிளான்ட்ஸ் கூட நிறைய கடலுக்குள்ளார இருக்கும் இல்லையா? அததான் நம்மளுக்கு இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க குட்டீஸ். ஓகே. ஓகே குட்டீஸ், அட் த எண்ட் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ் கிளாஸ் நாம ஒரு ரீகால் பண்ணலாம். ஓகே. நான் லிவிங் திங்ஸ் உயிர் அற்ற பொருட்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிட மாட்டாங்க, வளர மாட்டாங்க, மூச்சு விட மாட்டாங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவும் மாட்டாங்க. திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல லிவிங் திங்ஸ்னா என்ன, நான் லிவிங் திங்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே குட்டீஸ், இவ்வளவு நேரம் நம்ம கிளாஸ் கவனிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பாட போறோம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், லிசன் கேர்ஃபுல்லி. Fly like an eagle in the sky. Fly like an eagle in the sky. Jump like a dolphin in the sea. Jump like a dolphin in the sea. Crawl like a crab in the river sand. Crawl like a crab in the river sand. Sky, sea and sand are non-living. Sky, sea and sand are non-living. Where eagle, dolphin and crab are found. Where eagle, dolphin and crab are found from non-living things only. Are you understand this cuties? You have to try to sing better than me cuties. Okay. Observe the picture. Differentiate the living things from non-living things. Okay. And we should have to give reasons also. Now we know what is the character of living things and non-living things. இல்லையா? இப்ப லிவிங் திங்ஸ்னா எப்படி இருக்கும், நான் லிவிங் திங்ஸ்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். At the same time, we should learn at the end of this lesson, we know to differentiate the living and non-living. That is important character. Okay? Okay, cuties. You have to observe this picture. Okay? Okay. This is home. Okay? And you have to observe the tree and goat, a man sitting on the bench, a woman carrying water. Here, a man riding a bullock cart. A boy is cycling.
I think dog is running somewhere, cow is sitting, and too many homes are there. That's it. I think I have to observe only these things. Okay, it can move place to place. Okay va, இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க இல்லையா, நடந்து போவாங்க. So this is living things. A man can eat, so this is also living things. A woman can move one place to another place, so she is also living thing. Cat eating, so it is also living things. The boy is riding, na? The boy is breathing well, so he is also living thing. Then this cow and dog, everything is living things. Okay, a tree is grow step by step, day by day, so this is also living things. Okay, which one is the non-living thing? Oh, see this bench, he is sitting on the bench. Na, bench can possible to move one place to another place? No. It can eat? No. It can breathe? No. Then it is a non-living things. Okay, okay, we have to take this home. Okay, this home can move one place to another place? No. The home need to food? No. It can breathe? No. It can feel? No. So it is non-living thing. Okay, like this you have to compare the things what they are given, cuties. Okay, with the help of your mom you have to discuss with your mom which is the living, which is the non-living, and you have to give the reason for that also. Okay, I hope you have to understand. Is it living or non-living? Okay, what is this? This is a butterfly. It is a insect. Okay, does it grow? Yes, குட்டியா இருந்து பெருசா வளருது இல்லையா? Okay, does it breathe? It can breathe, மூச்சு விடுமா? Yes. Does it move? Yes, it can fly. Does it produce young ones? Of course, கண்டிப்பா இதுக்கு குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. What food does it eat? என்ன சாப்பாடு சாப்பிடும்? Honey. அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க, ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய honey. Okay, so it can eat, grow, breathe, move. It has young ones, so it is a living things. Okay, what is this? Tree. This is a tree. Does it grow? Yes, of course. Does it breathe? Of course, yes. Does it move from one place to another? No. Does it produce young ones? Yes. What food does it need? இதுக்கு என்ன சாப்பாடு வேணும்? இதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், அதே மாதிரி சூரிய ஒளி, சன்லைட் வேணும், அப்ப வளருவாங்க. ஓகே, so it can living things. Okay, next, what is this? This is a handbag. Does it grow? வளருவாங்களா? No. Does it breathe? No, not at all. Does it move? No way. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கால் முளைச்சு போவாங்களா? கிடையாது. Does it produce young ones? ஒரு பெரிய ஹேண்ட்பேக் வாங்கினா குட்டி ஹேண்ட்பேக் குட்டி போடுமா? கிடையவே கிடையாது. Does it need food? அதுக்கு என்னைக்காவது சாப்பாடு வச்சிருக்கோமா? No. So this is a non-living things. Okay, okay cuties, color the parts marked with a dot yellow, the parts with a cross green, and the rest blue. What do you see? Okay வா குட்டீஸ், இங்க பாத்தீங்கன்னா இங்க அழகான ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, ஐ மீன் கிரிட். இதுக்குள்ளார அங்கங்க டாட் வச்சிருக்காங்க, அங்கங்க கிராஸ் பண்ணிருக்காங்க. டாட் எல்லாம் என்ன கலர் கொடுக்கணும்? எல்லோ கலர் கொடுக்கணும். கிராஸ் எல்லாம் என்ன கலர் கொடுக்கணும்? கிரீன். இது போக மீதி ஃப்ரீயா இருக்கக்கூடிய இடத்துல ப்ளூ கலர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபிஷ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேவா குட்டீஸ்? டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ட்ரை திஸ் ஒன். ஓகே, டிக் த லிவிங் திங்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? லிவிங் திங்ஸ் யாருன்னு சொல்லி டிக் பண்ண போறோம். ஓகே குட்டீஸ்? ஓகே, வி மஸ்ட் நோ த கேரக்டர் ஆஃப் லிவிங் திங்ஸ், தென் ஒன்லி வி ஹாவ் டு டிக், இல்லையா? ஓகே, லிவிங் திங்ஸோட கேரக்டர்ஸ் என்ன? அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வளருவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க, நல்லா மூச்சு விடுவாங்க, அதே மாதிரி குட்டீஸ் இருக்கும் அவங்களுக்கு, நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க தான் லிவிங் திங்ஸ். ஓகே ஓகே குட்டீஸ், இப்போ லிவிங் திங்ஸ் எதுவோ அதுக்கு மட்டும் நீங்க டிக் பண்ணிடுங்க. ஓகே, செல்ஃப் எவாலுவேஷன். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கறது தான் செல்ஃப் எவாலுவேஷன். ஓகே,
I can identify living and non-living things. என்னால என்ன பண்ண முடியும்? living things எது, non-living things எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். I can differentiate living and non-living things. என்னால வித்தியாசப்படுத்த முடியும். ஏன் இது living things ஆ இருக்கு, ஏன் இது non-living things ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Okay, next. I can draw within a grid, connect the dots and color. Okay குட்டீஸ், நமக்கும் ஒரு grid கொடுத்திருந்தாங்க இல்லையா? yellow color, green color, blue color அடிக்க சொல்லி. I hope you did very well. I can make a paper boat. கண்டிப்பா இது எல்லாருமே வீட்ல மம்மி கூட இல்ல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட எல்லாமே செஞ்சிருப்போம் இல்லையா? அண்ட் பேப்பர் ஏரோப்ளேன், அதே மாதிரி தான் பேப்பர் ஏரோப்ளேன் கூட. அதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்க மம்மி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மம்மி கிட்ட கேட்டு அதை இப்ப கத்துக்கலாம். ஓகே, ஐ கேன் கனெக்ட் ரிலேட்டட் பேர்ஸ் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய திங்ஸை வந்து என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லிவிங் திங்ஸை கனெக்ட் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீங்க இது எல்லாமே கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சூப்பர் குட்டீஸ். Make a mark for you 100% and make a star. Okay, now I'm asking one question. Harini doll is living or non-living? You just command me. Okay, thank you for watching.